பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் வர்ஷிப் கனெக்டில் அப்படின்னா, ஸோ கார்ட்ஸ் வியூ வர்ஷிப் கனெக்டில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக மியூசிஷியன்ஸ்க்கு, கீபோர்டு வாசிக்கிறவங்களுக்கு, கிட்டார் ப்ளே பண்ணுறவங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம ஒரு ஃபீச்சர் ஒன்று வச்சுருக்கோம். அப்படி என்ன ஃபீச்சர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர்ஸில் கார்ட்ஸ்னே ஒரு மானிட்டர் இருக்கும். ஸோ இந்த மானிட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட்ஸு செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை மானிட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பின்னாடி ஒரு நம்மளோட செஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், லைவ் பேஜ் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி லைவ் பேஜ்லேருந்து டேரெக்டாக நீங்கள் கார்ட்ஸ் பேஜ் போகலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல டாப் லெஃப்ட் கார்னரில் கார்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த கார்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கார்ட்ஸ் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இப்போ கார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மெயினாக சாங்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த சாங்ஸ் பேஜில் ஸோ நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சாங்கோட டைட்டில் பக்கத்தில் ஒரு கீபோர்டு ஐகான் மாதிரி ஒன்று காட்டுது. ஸோ இந்த ஐகான் எதுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த சாங்கில் வந்து இந்த கார்ட் ஷீட் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக. ஸோ கார்ட் ஷீட்டுன்றது நீங்களே உங்கள் ஓனாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த பாட்டை நான் எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட் ஷீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதுதான் அந்த கார்ட் ஷீட்டு. ஸோ இந்த கார்ட் ஷீட்டை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எல்லா சாங்ஸுமே கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த சாங்குக்கு இந்த கார்ட் ஷீட் இருக்குது அப்படின்றதுனால அது பக்கத்தில் ஒரு கீபோர்டு ஐகான் மாதிரி காட்டும். ஸோ நிறைய சாங்ஸ்க்கு கீபோர்டு ஐகான் இல்லை அப்படின்னா அந்த சாங்கில் கார்ட் ஷீட்டை ஆட் பண்ணல அப்படின்ற மீனிங்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஆராதிக்க கோடினம் இந்த சாங்கை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கார்ட் ஷீட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கோட ஸ்லைடை கிளிக் பண்ணும்போது நம்ம அந்த சாங்கோட கார்ட் ஷீட்டை வந்து இந்த மானிட்டரில் பார்க்கலாம். லிரிக்ஸ் ப்ளஸ் கார்ட் ஷீட், அதாவது கார்ட் ஷீட்டில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டாவை வந்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த பாட்டை கிளிக் பண்ணுறேன், ஸ்லைடு ஆராதிக்க கூடினன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் ஷீட்டில் இந்த பாட்டோட கம்ப்ளீட் அந்த கார்ட் ஷீட்டில் என்னென்ன டேட்டா வச்சுருந்தோமோ அது மொத்தமே விசிபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த ஆராதிக்க கூடினோம் ஸோ கார்ட் ஷீட்டில் இ ஸ்கேலில் இருக்குது, இ மேஜர் ஸ்கேலில் இருக்குது, ஸ்கேல் என்னன்றது காட்டும். ப்ளஸ் அந்த பாட்டுக்கான கார்ட்ஸு, ஸோ அந்தந்த லிரிக்ஸ்க்கு. ஸோ நம்ம இந்த கார்ட்ஸ் ப்ளே ஆகும்போது ஸோ இந்த மானிட்டர் செப்பரேட்டாக மியூசிஷியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மானிட்டர் இருந்துச்சு அப்படின்னா, இது லேப்டாப்பில் கூட நம்ம ஓப்பனில் வச்சுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் வந்து ஒரே கண்ட்ரோல் தான். உங்களுக்கு லைவ் பேஜில் ஒன்று போகும், உங்களுக்கு ஸ்டேஜில் ஒன்று போகும், அண்ட் கார்ட் பேஜில் உங்களுக்கு கார்ட் கண்டென்ட் போகும். ஸோ இந்த மாதிரி வர்ஷிப் கனெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மியூசிஷியன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த கார்ட்ஸை ஷேர் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் புதுசாக கீபோர்ட் லேர்ன் பண்ணுறீங்க இல்லை கிட்டார் லேர்ன் பண்ணிங்கன்னா கூட இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபீச்சர் ஹைலைட் பண்ணோம். ஸோ இந்த கார்ட்ஸ் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் ஷீட்லேயே உங்களுக்கு அது என்ன ஸ்கேலுன்றது தெரியுது. பட் சப்போஸ் இது மேஜர், இது விஷுவலாக எனக்கு என்ன ஸ்கேலுன்னு தெரியணும் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் கார்னரில் உங்களுக்கு கார்டு ஹெல்ப்பர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கோம். ஸோ இந்த கார்டு ஹெல்ப்பர் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த கார்டு ஹெல்ப்பர்ன்றது ஸ்க்ரீன் எப்படி வரும். ஸோ இந்த கார்டு ஹெல்ப்பரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேலுக்குமே ஒவ்வொரு கீக்குமே வந்து அதோட மேஜருக்கான ஸ்கேலு, மைனருக்கான ஸ்கேலு, ஸோ அதோட விஷுவலாக நீங்கள் எந்தெந்த கீ வந்து இந்த ஸ்கேலில் வரும் அப்படின்றத நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கீழே ரிலேட்டிவ் கார்ட்ஸ். ஸோ ரிலேட்டிவ் கார்ட்ஸ் அது வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் கார்ட்ஸு. ஸோ 1 and 4th 5th கார்ட், ஸோ இது மூணுமே காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் சி மேஜர், சியில் நான் மேஜர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சி மேஜரோட கார்ட்ஸ் வந்து என்னென்னன்றது அது ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி ஸோ C to C, ஸோ இது எல்லாமே CDEFGABC, ஸோ இது வரைக்குமே ஃபுல்லாக சி மேஜர் கார்ட்ஸு. ஸோ சியோட ரிலேட்டிவ் கார்டு C, ஸோ FG, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பாட்டுக்கு மேஜர், இந்த பாட்டு மேஜர் கார்டில் இருக்குது. ஸோ மேஜர்ன்றதுனால நான் இங்கே கார்டில் போய் சூஸ் பண்ணுறேன், ஈன்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கேல் டைப்பு மேஜர்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே இந்த விஷுவல் இண்டிகேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேஜர்ன்றதுனால E to E வரைக்கும் அந்த கீஸ் இருக்குது. F ஷார்ப்பு, G ஷார்ப்பு, A, B, C ஷார்ப்பு, D ஷார்ப்பு, E. ஸோ இதுதான் வந்து இந்த மேஜருக்கான ஸ்கேலு. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா F ஷார்ப்பு, G ஷார்ப்பு, A, B ஷார்ப்பு இந்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே அதுக்கான ரிலேட்டிவ் கார்டு EAB.
ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் நம்ம ஈஸியாக இதில் அது என்ன ஸ்கேல் என்ன கீ நம்ம அதை யூஸ் ஆகுது ப்ளஸ் அதோட ரிலேட்டிவ் கார்ட்ஸ் என்னன்றதையும் நீங்கள் குயிக்காக தெரிஞ்சுக்க முடியும். இதை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைடில் வேணும் அப்படின்னாலும் ஷார்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனாக நீங்கள் அந்த இது வேணும்னாலும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வச்சு நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் விஷுவலாக. ஸோ ப்ளஸ் இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா, இப்போ நீங்கள் கிட்டார் மியூசிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கிட்டாருன்னு சூஸ் பண்ணிங்கன்னா கிட்டாருக்கு ஏற்ற நோட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். எக்ஸாம்பிள் இ மேஜர் அப்படின்னா உங்களுக்கு இதில் கிட்டாருக்கான நோட்ஸ் வந்துடும். அதுக்கான ரிலேட்டிவ் கார்ட்ஸ் எல்லாமே சேம் தான், கீபோர்ட் ப்ளஸ் கிட்டார். ஸோ இந்த கார்டு ஹெல்ப்பர்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கார்ட்ஸ் மட்டுமே டேரெக்டாக பார்த்து ப்ளே பண்ணாமல் உங்களுக்கு அந்த கார்ட்ஸ் என்ன அப்படின்றது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.